உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா. தாத்தா ஆசீர்வாதம் பண்ணுங்க. தாத்தா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. எந்த குறையும் இல்லாம நீ 100 வருஷம் நல்லா இருக்கணும்டா. அப்பா ஒரு முக்கியமான வேலையா கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். இத பாரு, நீ வெளியே போறத பத்தி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா மறுபடியும் தப்பான பழக்கத்துக்கு ஆளாக கூடாது. அப்புறம் ஏன் பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டேன். நீ இந்த குடும்பத்தோட சொத்துடா. உனக்காகத்தான் நாங்க எல்லாருமே இருக்கோம். உன்னை பத்தி மத்தவங்க சொல்றதா இருந்தா நல்ல விஷயமா மட்டும்தான் இருக்கணும். இதுக்கப்புறம் என் பையன் குடிச்சிட்டு ரோட்ல கிடக்குறான்னு நாங்க கேள்விப்படக்கூடாது. அதை தாங்குற சக்தி எங்களுக்கு இல்ல. பெத்தவங்க பெருமைப்படுற மாதிரி நடந்துக்கலனாலும் இந்த மாதிரி அசிங்கப்படுத்தாம நடந்துக்கிட்டாலே போதும். சாரிப்பா, நான் செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்துட்டேன். இனிமே எப்பவுமே அந்த மாதிரி தப்பான வழிக்கு போக மாட்டேன்ப்பா. உங்க பேரை காப்பாத்துவேன்ப்பா. நீ நல்லா இருந்தா தானேப்பா நாங்க சந்தோஷமா இருக்க முடியும். அப்ப நான் போலாமாப்பா? ஒரு நிமிஷம், இந்த செலவுக்கு வச்சுக்க. சரிங்கப்பா, நான் வரேன்ப்பா. வரேன் தாத்தா, வரேம்மா. ஃபைல தரீங்களா இல்லையா? எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. ஆஹா, கோவம் அதிகமாகுது. வெற்றி கொடுத்துட்றா. சரி சரி, செக் பண்ணுங்க மேடம். அதான் கொடுத்துட்டீங்கல்ல, கிளம்புங்க. என்ன மேடம், இவ்வளவு தூரம் கொண்டு வந்து ஃபைல் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஒரு தேங்க்ஸ் சொல்ல மாட்டீங்களா? இல்ல, நான் எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்? மேடம், ஃபைல் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன்ல. நான் சொன்னேன் அவங்க கிட்ட கொண்டு வாங்கன்னு. அப்போ நானே ஏதோ பிளான் பண்ணி உங்களை மீட் பண்றதுக்காகவே இந்த ஃபைலை எடுத்துட்டு வந்து குடுக்கறேன்னு சொல்றீங்களா? நான் அதை என் வாயால சொல்லணும். என்ன சொன்னீங்க? சரி, நீங்க என் பைக்ல ஏறுங்க, நான் கொண்டு வந்து உங்களை ஆபீஸ்ல டிராப் பண்ணிடுறேன். பஸ் ஸ்டாண்ட்ல தானே நிக்கிறேன். பஸ் வரும், நானே போய்க்கிறேன். நீங்க கிளம்புங்க. சரி மேடம், அப்போ நீங்க போனதுக்கு அப்புறம் நான் போறேன் மேடம். உங்களை பஸ் ஏத்தி விட்டுட்டு நான் போறேன் மேடம். மேடம். சார், எவ்வளவு நேரம்? எப்ப கூப்பிட்டா எப்ப வரீங்க? இல்ல சார், இந்த ஃபைல் நான் ஃபைல் எடுத்துட்டு வர சொன்னா உங்களை தானே வர சொன்னேன். ஏன் சார் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? அது அந்த மீட்டிங்ஸ் எல்லாம் என்னாச்சு? ப்ராப்பரா ஷெட்யூல் பண்ணியாச்சு சார். எல்லாத்தையும் நாளைக்கு ரீஸ்கெடியூல் பண்ணிருங்க. ஓகே சார். நான் ஒரு நம்பரை உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்றேன். அந்த நம்பரை பத்தின எல்லா டீடைல்ஸும் எனக்கு வேணும். அவனை பத்தின ஃபுல் டேட்டா, அவன் யாரு, அவனோட ஒரிஜினல் பேர் என்ன, அவன் எங்க இருக்கான், அவனோட ரொட்டீன் என்ன, எல்லா டீடைல்ஸும் எனக்கு வேணும். சார், நீங்க இதுக்கு முன்னாடி ஆமா, இதுக்கு முன்னாடி அப்படி பண்ணதில்ல, இப்போ பண்றேன். அது நம்ம கம்பெனில ஜாப் அப்ளை பண்ற எல்லாரையும் கம்ப்ளீட்டா செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். வரும்போது நல்லா இருப்பாங்க, வந்ததுக்கு அப்புறம் அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. குரங்கு கூட்டத்துல ஒரு குரங்கு தப்பு பண்ணா சுத்தி இருக்கிற மொத்த குரங்குகளும் கெட்டு போயிடும்ல. கெட்டு போகுமா, கெட்டு போகாதா? ஆமா சார். அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு தான் முன்னாடியே செக் பண்றேன். நான் சொல்ற டேட் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்க சார். அந்த டேட்ல இருந்து அவன் எங்கெங்க போயிருக்காங்கிற எல்லா டீடைல்ஸும் எனக்கு வேணும். ஓகே சார். சரிங்க சார்.
ஏய் என்ன உள்ள போ. மாமா பிரீத்தி வாமா வா. மாமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இரு. தாத்தா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. பிரீத்தி அத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இருமா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு அத்தை. என்ன அத்தை கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருக்கு. ஏய் நீ ஸ்லிம் ஆயிட்டு என்ன கலாய்க்கிறியா? ஆ, என்னோட ஸ்லிம்முக்கு காரணம் நீங்க அனுப்பி வச்ச ஊறுகாயும் கருவேப்பிலை தொக்கும் தான். ஆ, அது நேத்து தான் முடிஞ்சது. கரெக்டா அடுத்த கலெக்ஷனுக்கு வந்துட்டேன். நீ வரன்னு உனக்கு பிடிச்சதெல்லாம் ஆசை ஆசையா பண்ணி வச்சிருக்கேன். அப்படியா? என்ன சமைச்சு வச்சிருக்கீங்க? இரு எடுத்துட்டு வரேன். இரு வரேன். இனி என்னம்மா பிளான்? படிப்பு முடிஞ்சிருச்சு மாமா. கொஞ்ச நாளைக்கு ஜாலியா ஊரை சுத்தலான்னு இருக்கேன். வேலை? 4 வருஷம் படிப்புக்குள்ளேயே இருந்துட்டேன். உடனே வேலைக்கு போற ஐடியாலாம் இல்ல. லைஃப கொஞ்சம் என்ஜாய் பண்ணனும். உன்னோட குறும்புத்தனம் என்ன மாறவே இல்லம்மா. வாயாடினதெல்லாம் போதும், வந்து உட்காரு சாப்பிடலாம். உனக்கு பிடிச்ச சீம்பால் கேசரி பண்ணிருக்கேன். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. ஆ. ம்ம். எப்படி இருக்கு? எப்படி அத்தை இது? எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் உங்க கை பக்குவம் மாறாம அப்படியே இருக்கு. நீங்க சூப்பர் அத்தை. ஏ கெவின், ஏன் அங்கே நிக்கிற? அத்தை, கெவின்க்கு நீங்க ஊட்டி விடுங்க. எனக்கு வேண்டாம். ஆ, எதுக்கு? நான் சாப்பிடுறத பார்த்து கண்ணு படும், அப்புறம் எனக்கு வயிறு வலிக்கும். அதெல்லாம் முடியாது. நீயும் வந்து சாப்பிடு. வாடா உட்காரு. இந்தா. ஏமா வீட்டுக்கு வான்னா இது அதுன்னு காரணம் சொல்லிக்கிட்டே இருந்த. இப்ப பட்டுன்னு கிளம்பி வந்துட்ட. மாமா கவின்க்கு உடம்பு முடியலன்னு சொன்னாரா, அதான் உடனே வந்துட்டேன். எக்ஸாம்லாம் கூட இருந்துச்சு, எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு ஓடி வந்துட்டேன். ம், என்ன நீ எக்ஸாம் எழுதாம வந்தியா? ஆமா. ம். நான் எக்ஸாம் எழுதல, நீ எழுதிட்ட. அத கிண்டல் பண்ற. ஐயோ, உனக்கு தெரிஞ்சு போச்சா? கேடி. ஐயோ வந்த உடனே ஆரம்பிச்சிட்டியா? அத்தை, நான் படிச்ச காலேஜ்ல எனக்கு எந்த குறையும் இல்ல. நான் ரொம்ப மிஸ் பண்ணது 2 விஷயம்தான். ஒன்னு நம்ம ஃபேமிலியோட பாசம், இன்னொன்னு உங்க கையால ஊட்டி விடுற இந்த சாப்பாடு. ஐ லவ் யூ அத்தை. ஐ லவ் யூ டூ. சாப்பிடு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.